வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் உள்ள அந்த காலம் மார்க்கிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுட்டிங் ப்ளஸ் வந்து காலம் வந்து நம்ம இறக்குற அந்த இது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து அதாவது சண்டே 26/1/2025 நம்ம வந்து கான்கிரீட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதில் என்னென்ன வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிளேஸில் பாருங்கள், நமக்கு குழி பெருசாக இருக்குது. அதனால் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, கிரிட்டில் இங்கே நமக்கு எங்கே எவ்வளோ தூரம் எட்டுதோ அதில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி அங்கே லாஸ்ட்டில் எங்கே எட்டுதோ அங்கே ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு இங்கே 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட்டு. சரிங்களா, இந்த ரெட் கலர் லைன் போகுது. இதில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஸோ லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா ஸோ 2 எக்ஸ் ஆக்சிஸ் கிடச்சிச்சு. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இது பார்த்தீங்களா, அதில் ஒரு பாயிண்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி அது பவுண்டரி லைனு காம்பவுண்ட் வால், அதில் ஒரு பாயிண்ட்டு, அதில் ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ஸ்கொயராக கீழே ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அதுலேருந்து ஆப்செட்டோட எடுத்து நம்ம வந்து காலம் மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சம்பு வந்து பவுண்ட்ரியில் தான் வரும். நமக்கு வந்து அது 9 இன்ச் வாலுங்கிறது பவுண்ட்ரி ஒட்டி தான் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுலேருந்து ஆப்செட் வச்சு நம்ம வந்து சம்புக்கும் மார்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வேறு மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக வந்து அந்த எந்த குவாட்ரண்ட் நமக்கு வேணுமோ ஸோ அதில் வந்து தூக்கு கொண்டு விட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடு லைன் அடித்தாச்சு. பார்த்துக்கிறேன் மேஸ்திரி. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த சைடு லைன் பார்க்க போகிறோம். இப்போ ஓகே மேஸ்திரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண பாயிண்ட்டுக்காக வந்து அவுட்டரில் வந்து லைன் அடிச்சுக்கிட்டு ஸோ அதுக்காக வந்து நம்ம அதுலேருந்து ஆப்செட் வச்சு நம்ம காலம், இங்கே ஒரு காலம் வருது, ஸோ இங்கே ஒரு காலம் வருது, ஸோ அதை மார்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வச்சுன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு அங்கே அவுட் லைன் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுலேருந்து நம்ம சம்பு வந்து ஆப்செட் வச்சு சம்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்செட் மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்தராக வந்து ஃபுட்டிங்கும் காலமும் நம்ம இறக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபுட்டிங்லேயும் காலம்லேயும் நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. நமக்கு வந்து ஃபுட்டிங் இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபுட்டிங் லேஅவுட்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதாவது சச்சுவல் டிராயிங்கில் நம்ம அதை வந்து எடுத்துக்கணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இதில் வந்து F2Aன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா F4ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் F3Aன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட டீட்டெயிலை வச்சுக்கிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ ராடு என்ன, அதோடய ஸ்பேஸிங் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஃபுட்டிங் மேட்டை இறக்குற மாதிரி இருக்கும். மாற்றி கீத்தி தவறுதலாக இறக்கிடக்கூடாது. ஏன்னா லோடு நமக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. அதாவது லோடு வந்து இறங்கும் போது அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். அதனால் சின்னதாக ஸ்ட்ரக்சர்லாம் ஏதாச்சும் கிராக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருங்க. அதனால் கரெக்டாக அந்த மேட் சைஸை பார்த்து இறக்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலமுக்கும் தனியாக ஒரு லேஅவுட் இருக்கும். ஸோ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு C4, C2, C3. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நேமை வச்சுக்கிட்டு எந்தெந்த குழியில் வரும். இப்போ நமக்கு வந்து C2வும் C3யும் வந்து 1க்கு 3 தான், ஆனால் ராடு வித்தியாசமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எல்லாமே 1க்கு 3 அப்படிங்கிறது புத்தம்பதவாக இறக்கிற முடியாது. ஸோ அந்த நேம் படி கரெக்டாக பார்த்துட்டு அந்தந்த குழிக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பார்த்து இறக்கணுங்க. மாற்றி தவறுதலாக இறக்கிடக்கூடாது. இது வந்து மெயினாக வந்து கவனிக்கணும். நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணிவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நமக்கு வந்து நார்மல் மார்க்கிங் தான் இருக்கும். இப்போ கன்சல்டேஷன் பேஸில் செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து சைட்டில் இருந்து செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ மார்க்கிங்னால் நம்ம தான் வந்து தூக்கு கொண்டு விட்டு கீழே மார்க் பண்ணுறது, அதாவது மேலேருந்து தூக்கு கொண்டு விடுவோம், கீழே மேசன்லேருந்து மார்க் பண்ணுவார், லைன் பார்க்குறது நம்ம தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டிங் பார்த்து இறக்க சொல்கிறதும் நம்ம தான் சைட்டில். ஸோ எந்தெந்த குழிக்கு எந்த ஃபுட்டிங் வேணும் அப்படின்னு அதே மாதிரி எந்த காலம் எந்த குழிக்கு இறக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சூப்பர்வைசிங்கில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கீழே ஃபுட்டிங் இறக்கியாச்சு, காலமும் இறக்கியாச்சு.
இதில் வந்து ஃபுட்டிங் வந்து நம்ம இறக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக அது ஃபுட்டிங் மேட்டு, நான் ஃபுட்டிங் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒன் சைடு ஃபுட்டிங்காக தான் வரும். நமக்கு வந்து அந்த சைடு சம்பு இந்த மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணுறதுனால எல்லாமே வந்து இந்த சைடு தான் நகர்த்தி தான் வரும் நமக்கு ஃபுட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இது அஸ் பர் டிசைன் என்ன இருக்கோ நம்ம அதுபடி தாங்க பண்ணுறோம். நான் அது வந்து ஃபுட்டிங்ன்ற லேஅவுட் ட்ராயிங்கில் கூட காமிக்கிறேன், பாருங்கள் தெரியும். ஒன் சைடாக தானே இருக்குது, சேம் அதே தான் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது காலம் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து கவரை வந்து பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். காலம் பொறுத்த வரைக்கும் 1.5 இன்ச்சு கவர் கொடுப்போம். ஸோ அதை வந்து 2 பக்கமும் ஈவனாக இருக்கணும், ட்விஸ்ட் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து அவங்க வச்சுருவாங்க, நம்ம வந்து அது வந்து கரெக்டாக கண்ணோட்டத்துக்காக பார்த்து கரெக்டாக வைக்கணுங்க. ஒரு சில சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ் அமுத்தி நம்ம அதுக்காக பில்லர் வைப்போம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் டைமென்ஷன் இருக்கு இல்லையா காலமோட, ஸோ அதுக்காக 2 பக்கமும் ஈவனாக வந்து இருக்கிற மாதிரி, அதாவது 1.5 இன்ச்சு இந்த சைடு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கோடு இருக்கும். ஸோ அதுக்கு இதுக்கும் ஒரு 1.5 இன்ச்சு ஸ்பேஸிங் இருக்கும். அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸு இங்கே இருக்குங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து தூக்கு விட்டுட்டு மேலே வந்து சைடில் கம்பி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சைடு கம்பி அடித்து நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். காலம் வந்து எங்கிட்டையும் ஷேக் ஆகக்கூடாது. இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே மேக்ஸிமம் வந்து எல்லாமே சைடு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட கான்செப்ட் அது தான். நம்ம வந்து நார்மலாக வந்து மண்ணுக்குள்ளே அதை சுற்றி மண்ணாக இருக்கும், நடுவில் ஃபுட்டிங் இறக்கிட்டு நம்ம அப்படியே காங்கிரீட் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனை. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சைடு வைக்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் இங்கே எல்லாமே இறக்கிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடு நமக்கு 1 ஃபீட்டு தான் இருக்குது. அந்த சைடெலாம் வச்சா எடுக்க முடியாது. அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த இடத்துல அப்படி வச்சுருக்கோம். இந்த குழியில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் காலம் வரும். ஒன்று வந்து நமக்கு C3, அது C3, இது C2. C3ங்கிறது நமக்கு 6 செக்ஷனு, C2ங்கிறது 4 செக்ஷனு 2 12. சரிங்களா? இதை வந்து நம்ம மாற்றி இறக்கிடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பேனுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேனு இந்த ஸ்பேனு இருக்குது. ஸோ இதை கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வந்து மாற்றி இறக்கிட்டோன்னா கண்டிப்பாக லோடு சேஞ்சஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பிளாக் 2 இன்ச்சு கவர் பிளாக், அதாவது 2 கவர் பிளாக் சேர்த்து வச்சுருக்கோம். 2 இன்ச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக 2 இன்ச்சு கவர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். முக்கியமாக இங்கே நான் ஃபோக்கஸ் பண்ணுற என்ன ஒரு விஷயம்னா, சாயில், சப்போஸ் சாயிலுக்கும் கம்பிக்கும் வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் இங்கே மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா ஒன் சைடு வைக்க முடியலை. இப்போ அந்த காம்பவுண்ட் ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சைடு வைக்க முடியாது. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு கண்டிப்பாக கவர் இருக்கும். ஏன்னா மண்ணை ஒட்டிடக்கூடாது. ஃப்யூச்சரில் நமக்கு ரஸ்ட் ஏறி ஃபுட்டிங்கே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஸோ கீழே நிற்கிறது தான் நமக்கு மணிவேல் மேஸ்திரி. நம்ம இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா அது நம்ம சொல்கிறத உள்வாங்கிட்டு அப்படியே செய்கிற மேஸ்திரி. இப்போ சில லேபர்லாம் பார்த்துருக்கோம், நம்ம சொல்கிறத அந்தளவுக்கு செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் வந்து நம்ம செய்கிறத கரெக்டாக எடுத்துகிட்டு போவார். அப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு களம் போஸ்ட்டில் ராடு எல்லாமே அன்னிவனாக இருக்கும். சேம் லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக இதில் கம்பி இணைப்போம். ஸோ எல்லாமே சேம் லெவலில் இருக்கும்போது அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து வீக்கர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அன்னிவனாக கொடுத்துக்குறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். எல்லாம் வந்து சேம் லெவலில் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுங்க.